ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்த வெறுப்பேற்றுற மாதிரி மகா வர சுமங்கலி பூஜையில் ஸ்னேகா தான் சிவா பக்கத்தில் நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிந்து சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக சுமங்கலி பூஜையில் கலந்துப்பேன். என் புருஷன் பக்கத்தில் நான் தான் நிற்பேன், வேற யாரையும் நிற்க விட மாட்டேன்னு மகா கிட்ட சவால் விடுறாங்க. அப்புறமா சிந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டரை போய் பார்த்து, என்ன டாக்டரு, உங்கள் வீட்டில் சுமங்கலி பூஜையில் உங்கள் பெரியம்மா என்னை கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. ஆமாம் சிந்துன்றாரு. அவங்க எப்படி சொல்லுவாங்க என்னை சுமங்கலி பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு? என் புருஷன் நீ உயிரோடு இருக்கிற, அப்புறம் எப்படி நான் கலந்துக்காமல் இருப்பேன்? உங்கள் அம்மா என்னன்னா அந்த ஸ்னேகா தான் உன் பக்கத்தில் வந்து சுமங்கலி பூஜையில் நிற்பான்றாங்க. நான் யாரையும் நிற்க விட மாட்டேன், நான் வருவேன், கலந்துப்பேன்றாங்க. உடனே சிவா சொல்கிறாரு, சிந்து வேண்டாம் சிந்து, நீ அங்கே வர வேண்டாம். நீ வந்தீன்னா பெரியம்மாவுக்கு கோவம் வரும், ஏற்கனவே உன்னை பார்த்தா பெரியம்மாவுக்கு பிடிக்கல, நிறைய பிரச்சனை வரும், வேண்டாம் சிந்துன்றாரு. அதெல்லாம் முடியாது டாக்டரே, என்ன நடந்தாலும் சரி நான் சுமங்கலி பூஜையில் நான் கலந்துப்பேன், உன் பக்கத்தில் தான் இருப்பேன், உங்கள் பெரியம்மா கிட்ட போய் இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெலாம் நிற்க வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி புடவையை கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பூஜையில் உட்காரதுக்காக புடவை வாங்கிட்டு வந்தேன், பட்டு புடவை, அதை கட்டிக்கிட்டு தான் நீங்கள் சுமங்கலி பூஜையில் உட்காரணுன்ட்டு பைரவிக்கு, காயத்ரிக்கு, மகாவுக்கு எல்லாருக்கும் புடவை வச்சு கொடுக்குறாங்க. இந்த பூஜையை நான் எதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன்னா, கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டில் ஒரு வாரிசு வந்து விளையாடணும். காயத்ரி உனக்கும் தாம்மா சொல்கிறேன், இந்த வீடு நிறைய வாரிசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா சொல்கிறாங்க, அக்கா சிவாவுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாங்க்கா அப்படின்றாங்க. அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க, ஏன் சிவாவுக்கு முதல்ல டைவர்ஸ் ஆகட்டும், நானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சிந்து ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்துக்கு கோபமாக வருது. அப்புறமா வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து என்னை சுமங்கலி பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. அது எப்படி நீங்கள் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க? உங்கள் புள்ள கட்டின தாலி என் கழுத்தில் இருக்குது, அவர் என் புருஷன் உயிரோடு இருக்கிறாரு, நான் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலாம் கலந்துக்க முடியாது, உன்னை வந்து கோர்ட்டு 1 வருஷத்துக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் ஆர்டர் போட்டிருக்காங்களே கண்டி, எங்கள் மனசு வந்து நாங்கள் உன்னை ஏற்றுக்கிட்டாக்கா சிவா கூட சேர்த்து வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் ஒரு காலமும் உன்னை சிவா கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னபூர்ணி. அப்போது சிந்து சொல்கிறாங்க, உங்கள் புள்ள சிவா அவர் மனசார என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு, அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கிறேன், அவர் என் கூட வாழணும்னு விருப்பப்படுறாரு, அவர் உங்கள் பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவருக்கு விருப்பம்னு இல்லை, அவர் முழுமையாக என்னை நேசிக்கிறாரு, ஆனால் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுறாரு அத்தை, தயவுசெய்து என்னையும் டாக்டரையும் சேர்த்து வைங்க, பிரிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏய் நான் நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறியான்னு கேட்குறாங்க அன்னபூர்ணி சிந்துவை. நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் அத்தை, உங்களை நான் என் சாமி மாதிரி நினைக்கிறேன், ஆனால் அந்த சாமியே என் வாழ்க்கையை பறிக்க நினைக்குதுன்னா நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அந்த சாமிக்கிட்ட நியாயம் கேட்டு பேச வேண்டியதாகிடுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இப்படி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களை மதிக்கலைன்னு நினைக்காதீங்க, நான் பேசுனதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் கண்டிப்பாக சுமங்கலி பூஜைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்து. அதுக்கப்புறம் சுமங்கலி பூஜை ஏற்பாடு எல்லாம் கோயிலில் நடந்துட்டுருக்குதுங்க. எல்லாரும் வராங்க. அந்த நேரத்தில் ஸ்னேகாவை மகாவும் வர சொல்கிறாங்க. வர சொன்னதும் ஸ்னேகா போயிட்டு அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, ஆன்ட்டி நானும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. கலந்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா வந்து சிவா பக்கத்தில் போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சிவாவை ஒட்டி நிற்கிறாங்க. அப்புறம் அந்த கோயில் ஐயர் வந்து 7 வகை பூஜை பண்ணிவிட்டு இந்த சுமங்கலி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க அம்மனுக்கு. அப்போ வந்து சிந்து வந்து ஆட்டோவில் வராங்க. மகா என்ன பண்ணுறாங்க, சிந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக சிந்துவை அடித்து துரத்துறதுக்காக 4 பொம்பளைங்களை செட் பண்ணுறாங்க. அவளை சிந்துவை வெளியே விடாதீங்க, அடித்து துரத்துங்க. நான் அந்த பொம்பளைங்க சிந்துவை போய் தடுத்து, அன்னபூர்ணி அம்மா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடி, உள்ளே வெளியே போடி அப்படின்றாங்க. உடனே சொல்கிறாங்க சிந்து, இது எங்கள்
அத்தைக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. அவங்க கோவப்பட்டு என்னை அடித்து வெட்டி போட்டாலும் சரி, நான் அவங்க பேச்சை தான் கேட்பேன். அதை தவிர வேற யார் சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்க மாட்டேன். விடுங்கன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டு உள்ளே போகிறாங்கங்க. நாளைக்கு என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.